ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கமான பலன்களானது கிடைக்கிறதுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஒரு முக்கியமான நிகழ்வு ஒவ்வொரு மாதமும் ஏற்படும். அதுதான் இருள் நிறந்த நாள் என்று சொல்லலாம். அது யாருக்கு ரொம்ப உகந்ததுன்னா முன்னோர்களுக்கு ரொம்ப உகந்தது. ஸோ எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, அமாவாசை தான். இந்த அமாவாசை ஒவ்வொரு மாதம் வருவது ஒவ்வொரு வகை சிறப்பு இருக்கும். அமாவாசைகளிலே மிகப்பெரிய அமாவாசையாக கருதப்படுவது புரட்டாசியில் வரக்கூடிய இந்த அமாவாசை தான். புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை மகாலி அமாவாசை என்று அழைக்கப்படுது. இந்த அமாவாசையில் கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மகாலி அமாவாசையிலேருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இது வரைக்கும் மேஷராசிலேருந்து துலா வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கு அடுத்து இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ விருச்சக ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதே போல் மகாலயபட்சத்தில் அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்புங்க. மகாலயபட்சங்கிறது 15 நாட்கள் கொண்ட ஒரு சிறப்பு நாட்களுங்க. இந்த 15 நாட்களுமே முன்னோர்களை வழிபாடு செய்யாமல் இருக்கிறவங்க மகாலய அமாவாசையிலாவது கண்டிப்பாக வழிபாடு செய்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறணும். அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மகாலய அமாவாசையை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் முதல்ல மகாலய அமாவாசைனா என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மகாலய அமாவாசையில் இருக்கக்கூடிய சிறப்புகளை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. விருச்சக ராசிக்காரங்க மகாலயபட்ச அமாவாசை 2024 எப்போது வரும், திதி கொடுக்க உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லா தாள்களையுமே விருச்சக ராசிக்காரங்க இந்த வீடியோவை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக அமாவாசைகள்லே மகாலயபட்ச அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றளவுக்கும் கருதப்படுகிறது. மேலும் மாதந்தோறும் அமாவாசை தினம் வந்தாலும் ஆண்டுதோறும் வரக்கூடிய ஆடி மாத அமாவாசை, புரட்டாசி மாத மகாலயபட்ச அமாவாசை, தை மாத அமாவாசை ஆகிய 3 அமாவாசை தினங்கள் பிரசித்தி பெற்றவையாக இன்றளவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருதப்படுகிறது. அதே போல் வழக்கமாக வரக்கூடிய அமாவாசைகளில் நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறியவங்க ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தா ஆண்டு முழுவதும் அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் சேரும் என்பது ஐதீகமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது. மேலும் அந்த வகையில் இந்த வருடம் அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை மகாலயபட்ச அமாவாசையானது வந்திருக்கு. இந்த தினம் முன்னோர்களை வரவேற்கக்கூடிய விதமாக தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. இதில் பித்திருக்களுக்கு மிகவும் பிடித்த எள்ளும் தண்ணீரும் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதில் இன்னும் சொல்லப்போனால் எளிமையான தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய முரணாகவே எள்ளும் தண்ணீரும் இருக்கிறது தான். மேலும் தர்ப்பணம் இந்த நாளில் கொடுக்கறதுக்கு உகந்த நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலை 6 மணிலேருந்து 1 மணி வரை. ஸோ ராகு காலம் யமகண்ட நேரத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. மற்ற நேரத்தில் தர்ப்பணம் தாராளமாக கொடுக்கலாம். இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க இந்த நாளில் அன்னதானம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட சக்திக்கு ஏற்ப செய்யலாம். இப்படி செய்வதன் மூலம் பித்ருதோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கலாம். இது ஜோதிட சாஸ்திரத்திலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது. மேலும் இந்த மகாலயபட்ச அமாவாசையில் நம்ம முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம தலைமுறையினருக்கும் அவர்களுடைய அபரிவிதமான ஆசி கிடைக்கும். அதுதான் உண்மை. ஸோ இப்பேற்பட்ட இந்த மகாலய அமாவாசையில் விருச்சக ராசிக்காரங்க 3 தீபங்கள் ஏற்றணும் என்று சொல்லப்படுது. அந்த 3 தீபங்கள் என்ன, அதை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதையும் தெரிஞ்சுக்குங்க. விருச்சக ராசிக்காரங்க இந்த 3 தீபத்தில் ஃபஸ்ட்டு ஏற்ற வேண்டிய தீபம் உங்கள் வீட்டில் முன்னோர்களுடைய படம் இருந்ததுன்னா அந்த படத்தை இது வரைக்கும் நீங்கள் சுத்தப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா மகாலயபட்ச அமாவாசையில் சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூவால் அலங்காரம் பண்ணி அந்த விளக்குக்கு அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு ஏற்றி நிறசொம்பு தண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு ஏற்ற வேண்டிய தீபம் இதுதான். 2வது ஏற்ற வேண்டிய தீபம் அரச மரத்துக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அரச மரத்தில் தெய்வங்கள் குடியிருப்பது ஐதீகம். இதே அரச மரத்தில் மகாலயபட்ச அமாவாசையில் முன்னோர்கள் குடியிருப்பதாக சொல்லப்படுது.
அதனால் முன்னோர்கள் குடியிருக்கக்கூடிய மரத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு அரச மரத்துக்கு 2வதாக அகல் விளக்கு ஏற்றணும். அப்புறம் 3வதாக ஏற்ற வேண்டிய தீபம் எங்கன்னா வீட்டு வாசலில். காரணம் என்னென்னா, வீட்டு வாசல் வழியாக தான் முன்னோர்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க. அவங்கள வரவேற்கக்கூடிய விதமாக அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வைக்கணும். இந்த மாதிரி 3 தீபத்தை மகாலயபட்ச அமாவாசையில் விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் ஏற்றி வைத்தீங்கன்னா சகல நன்மைகள் நீங்கள் பெறலாம் என்று குறிப்பிடப்படுது. அதனால் இந்த 3 தீபத்தை மட்டும் மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்றி வைத்துடுங்க. ஸோ இப்போ அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு கிரக மாற்றங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க விஷாகம் 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசை கிரக மாற்றத்தினால என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேர்மையால் வாழ்வில் வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள் இந்த அமாவாசையிலிருந்து வரவுக்கேற்ற செலவு இருக்கும். அதனால் செலவு பண்ணுவதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. மேலும் சில தடைகளானது ஏற்படும். அப்படி சில தடைகள் ஏற்பட்டாலும் அதை நினச்சி பெருசாக கவலைப்பட வேண்டாம். பின்னாடி சாதகமான பலன் வரும் அப்படின்னு சொல்லி பொறுமையாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் விரும்பியது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் அதற்காக கூடுதலாக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். இல்லைனா கண்டிப்பாக அது உங்களுக்கு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தும். பயணங்களில் தடங்கள் ஏற்படலாம். முடிஞ்ச அளவு பயணங்கள் செய்வதை இந்த டைம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மனதில் ஏதாவது ஒரு கவலையானது இருக்கும். ஸோ கவலையை கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வாய்க்கு ருசியான உணவானது கிடைக்கும். அந்த உணவு கிடைக்கிறத நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இல்லைனா கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம் சந்திக்க வேண்டியது இருக்குது. வீண் செலவு ஏற்படும். அதையும் கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. இப்படி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் அமாவாசையிலிருந்து ஏற்றிறக்கமான பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் குறைய ஆரம்பிக்கும். பணவரவு சீராக இருக்கும். அதே சமயம் ஆர்டர்கள் வருவதில் தாமதப்படும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. போட்டிகள் குறையும். ஸோ இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படும். சக ஊழியர்களிடம் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்டணும். இல்லைனா கண்டிப்பாக அவங்களால முடிக்க முடியாது. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையுடைய பேச்சை கேட்டு செயல்பட வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய உதவி தாமதப்படும். பெண்கள் கூடுதலாக செய்யக்கூடிய முயற்சிகள் மூலம் விரும்பியபடி காரியத்தை செய்து முடிச்சுக்கலாம். அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் தான் ரொம்ப கவனம் தேவை. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலை தவறி உணவு உண்ணும்படி சூழ்நிலை நேரலாம். அந்த மாதிரி மட்டும் உணவு உண்ணாத மாதிரி பார்த்துக்குங்க. தொழிலில் திடீர் போட்டி இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்கணும். இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். மன நிறைவடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியது அவசியம். இல்லைனா கண்டிப்பாக எதுவுமே உங்களுக்கு லாபம் கிடைக்காது. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரலாம். வீண் பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. எடுத்துக்கொண்ட வேலைகளை ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம். அதனால் எந்த ஒரு இதையும் எடுத்துக்கும் போது அது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே பாருங்கள். அப்புறம் மாணவர்கள் எதிலும் எச்சரிக்கையோடு ஈடுபடுவது நல்லது. கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக கவனம் தேவை. இல்லைனா கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது. ஆக மொத்தம் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இதற்கேற்ப நடந்துக்குங்க. ஸோ விருச்சிக ராசி விஷாகம் 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த டைம் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, கந்தசஷ்டி கவசம் சொல்லி முருகனை வணங்குறது. இதை பண்ணிங்கன்னா எதிர்ப்புகள் நீங்கும், கஷ்டங்கள் குறையும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி விருச்சக ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.